ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணுறேன். வெஜிடபிள் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, ஸ்நாக்ஸுக்கு பலாப்பழம் பேக் பண்ணி பசங்களை ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சு. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜூலை மந்த்து 15ஆம் தேதியிலேருந்து திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், பாருங்கள். முன்னாடி ஒரு 20 நாள் தான் டயட் இருந்தேன். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லைன்னு விட்டாச்சு. இந்த வாட்டினாச்சு விடாமல் தொடர்ந்து பண்ணணும். ஒரு 65க்குனாச்சு போகணும் அப்படின்னு இருக்கேன். உடம்பு முடியலைனாலும் பரவாயில்ல, டயட் மட்டும்னாச்சும் இருக்கணும். வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெயிட் செக் பண்ணி மொதல் நாள் எழுதிட்டேன். மறுநாள் லாஸ் ஆனதையும் எழுதியிருக்கேன். என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். நான் என்ன செய்கிறேனோ அதை தான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிக்கலைனாலும் பரவாயில்ல. காலையில் எழுதி வச்சாச்சு. வெயிட் செக் பண்ணிவிட்டு 73,900 எழுதிக்கிட்டேன். தண்ணி ஒரு 2 லிட்டர் தான் குடிக்க முடிஞ்சுது. உடற்பயிற்சி ஒரு 15 நிமிஷம் பண்ணினேன். அதுக்கப்புறம் மார்னிங் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா காஃபி குடித்தேன். நான் வீடியோ எடுக்கலை. காலை உணவு கொஞ்சமாக வெஜிடபிள் பிரியாணியும் பச்சை பயிரும் சாப்பிட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் கமர்கட்டு. மதிய உணவு கொஞ்சமாக சாதம், வேர்க்கடலை, மக்காச்சோளம் வேக வச்சு சாப்பிட்டேன். அது பத்தாததுனால சாப்பாடு சாப்பிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிடல. வாக்கிங் ஸ்டெப்பு ஒரு 3500 தான். நைட்டு உணவு 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். இப்படி தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத எழுதி வச்சிட்றேன். எழுதி வச்சுட்டு சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதை அதுக்கப்புறமா எழுதி வைப்பேன். இந்த மாதிரி தான் இருக்குது. காலையில் திங்கட்கிழமைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 73,900 இருக்குது. டயட் இருந்து எக்ஸசைஸ் பண்ணனா 100, 200 இந்த மாதிரி குறையுது. டயட்டை விட்டுட்டேன்னா 1 கிலோ பக்கமாக ஏறிடுது. டயட் இருக்கும்போதே நல்லா ஒரு மாவுச்சத்து ஐட்டமான சாப்பாடு சாப்பிட்டோன்னா அதே மாதிரி 1 கிலோ பக்கமாக ஏறிடுது. என்னோடய உடம்புக்கு இந்த மாதிரி தான் வெயிட் கெயின் ஆகிறதும் லாஸ் ஆகிறதும் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதையுமே நம்ம விடாமல் பண்ணணும். தொடர்ந்து பண்ணால் தான் அதில் நமக்கு பலன் கிடைக்கும். சரி வாங்க, என்னோடய காலை சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு வாரமாக நல்லா சாப்பிட்டேன். அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி அப்படியே கம்மி பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அளவு மட்டும் கம்மி பண்ணிட்டேன். நான் காலையில் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். ஓகே, பரவாயில்ல. பச்சை பயிறு மட்டும் எடுத்து சாப்பிட்ருந்தோம்னா அவ்வளோவும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. வாயு மாதிரி பிடிச்சிக்கும். அதனால் அளவாக தான் சாப்பிடணும். சரி பரவாயில்ல, கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு நான் ரைஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பச்சை பயிர் சாப்பிட்டுக்கலான்ட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்போனா தான் நமக்கு செரிமானம் ஆகும். நல்லா செரிமானம் ஆனால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி மதன்னு இருக்கும். வெயிட் போட தான் செய்யும். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிம்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கமர்கட்டு சாப்பிட கிளம்பிட்டேன். 11 மணிக்கு மேலே கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு துணி துவைக்க கிளம்பிட்டேன். கமர்கட்டு சாப்பிட்டு அரை மணி நேரம் அப்புறம்தான் தண்ணி குடிப்பேன். இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு தண்ணி குடிக்க மாட்டேன். நான் தண்ணி குடிக்கும்போது ஒரு மாதிரி உட்காந்து குடிங்க, நின்றுட்டு குடிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் செஞ்ச மாதிரியே செய்யணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட வந்துட்டேன். வேர்க்கடலையும் மக்காச்சோளமும் வேக வச்சு வச்சுருந்தேன். இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் லஞ்ச் அப்படின்னு. ஆனால் பங்குக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இது நான் சாப்பிட்டேன். எனக்கு பத்தலை. ஒரேடியாக கம்மி பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் நான் இதை சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு பசி அடங்கலை. அதனால் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஒயிட் ரைஸ் கொஞ்சம், கத்திரிக்காய் குழம்பு மொதல் நாள் வச்சது இருந்தது, அதை ஊற்றி சாப்பிட்டேன். ஒரேடியாக கம்மி பண்ண முடியாது நம்ம சாப்பாடு அளவை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண பாருங்கள். ஒரேடியாக கம்மி பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த டீ காஃபியும். ஒரு நேரம் 2 நேரம் குடித்தவங்க ஒரு நேரம் கம்மி பண்ணுங்கள். அந்த ஒரு நேரம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையும் குடிக்காமல் விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆனால் ஒரேடியாக அளவை கம்மிப்படுத்தாதீங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மழை பெஞ்சிட்டே இருக்குது. காலையிலேருந்து தூறல் விழுந்துக்கிட்டே இருக்குது. வாக்கிங் போக முடியல. அதனால் போர்ட்டிக்கோலையே ஒரு 3500 ஸ்டெப் நடந்தேன். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் எடுக்க முடியல.
எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் செஞ்சேன். ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் செஞ்சேன். அது வந்து ஷேர் பண்ணுறதில்ல. வாக்கிங் மட்டும் நடந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இப்படி தான் போச்சு. எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் செய்ய கிளம்பியாச்சு. பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டேன். நான் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தியோடு முடிச்சுக்கிட்டேன். தண்ணி வந்து 2 லிட்டர் தான், ஒரு 2-2.5 லிட்டர் தான் குடிக்க முடிஞ்சது. மழை பெஞ்சதுனால தாகமே எடுக்கலை. ஞாபகம் பண்ணி நானே குடித்தேன். அப்போயும் 2 லிட்டர் தான் குடிக்க முடிஞ்சது. சரி பரவாயில்லன்னு விட்டாச்சு. இதுதான் என்னோடய டின்னரு. நான் எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு 100-200 கிராம் குறையுது, எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதனால நான் வந்து அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஷேர் பண்ணால் கொஞ்சம் நானும் மனசாட்சிக்கு நேராக திருப்தியாக டயட் இருப்பேன். அதை தான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். நம்மளும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாமே வீடியோ ஷேர் பண்ணுறோன்னு நினச்சிட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், பிடிக்கலைன்னா பார்க்க வேண்டாம். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் பேசணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து 10-20 நாள் தான் போகுது. அதுக்கப்புறம் விட்டுருது. எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் விடாமல் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நைட் டின்னர் சப்பாத்தி சாப்பிட்டு நல்லா தூங்க போயாச்சு. செவ்வாய்க்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 800 கிராம் குறைஞ்சிருக்குதுங்க. என்னால் நம்ப முடியல. சரி பார்ப்போம் அடுத்த நாள் எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆகுதா கெயின் ஆகுதா அப்படின்றத. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.